தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு மம்தா பானர்ஜி ஆதரவு. எடப்பாடி பழனிசாமிக்கு மம்தா பானர்ஜி ஆதரவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் மம்தா பானர்ஜி. இந்தியா கூட்டணியில் மம்தா பானர்ஜி இடம்பெற்றுள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் மற்றும் திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தார். காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சியுடன் மறைமுகமான கூட்டணி வைத்துள்ளார். தேர்தல் முடிந்த பிறகு தான் டெல்லிக்கு சென்று அகில இந்திய அளவில் எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டப் போவதாக கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது பாஜகவுடன் நேரடி கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு மம்தா பானர்ஜி ஆதரவு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஹக்கீம் அவர்கள் தங்களுடைய மாநில பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி எடப்பாடி பழனிசாமிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேலை பார்க்கும் என்றும், எடப்பாடி பழனிசாமி 2வது முறையாக முதலமைச்சராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உழைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆதரவு தெரிவித்துள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த முடிவு மம்தா பானர்ஜி மற்றும் அவருடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜி ஆகியோருடைய ஆசியுடன் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாஜகவோடு மறைமுகமான கூட்டணி வைத்துள்ளார் என விமர்சித்த மம்தா பானர்ஜி பாஜகவோடு நேரடியான கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி பிரதமராக வாய்ப்பிருந்தால் எடப்பாடி ஆதரவு தருவார் என நம்பிக்கையில் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மம்தா பானர்ஜி ஆதரவு தெரிவித்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது மம்தா பானர்ஜி எடப்பாடி முதலமைச்சராக தனது மனப்பூர்வமான ஆதரவை தெரிவித்துள்ளார்.